நெல்லை ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தை தொடர்ந்து அவரது தந்தையான காவல் சார்பு உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக கவினின் காதலி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கவின் கொலைக்கும் தனது பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்தவர் 25 வயதான கவின். சென்னையில் மென்பொறியாளராக பணியாற்றி வந்த கவினும் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த காவல்துறையில் உதவி சார்பு ஆய்வாளர்களாக பணியாற்றும் சரவணன் கிருஷ்ணவேணி தம்பதியின் மகளும் பள்ளி பருவத்திலிருந்து காதலித்து வந்துள்ளார்கள். இருவரும் வேறு வேறு சமூகம் என்பதால் பெண் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதையடுத்து அந்த பெண் கவினுடன் பேசுவதை தவிர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த காதல் விவகாரம் அந்த பெண்ணின் தம்பியான 22 வயதான சுர்ஜித்துக்கு தெரிய வந்துள்ளது. தனது அக்காவுடனான காதலை கைவிட வலியுறுத்தி கவினை சுர்ஜித் மிரட்டி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் நெல்லையில் வைத்து கவினை சுர்ஜித் ஆணவ கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்தார். சுர்ஜித்தின் பெற்றோர்களான காவல் சார்பு உதவி ஆய்வாளர்களான சரவணன் கிருஷ்ணவேணி தம்பதியையும் கைது செய்ய வேண்டும் என கூறி கவினின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதையடுத்து அவர்கள் இருவர் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். எனினும் இருவரையும் கைது செய்யும் வரை கவின் உடலை வாங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சுர்ஜித் பெற்றோரை கைது செய்ய போதுமான ஆதாரங்களை திரட்டும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தார்கள். இதற்கிடையே கவின் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு நேற்று வரை பல கட்ட பேச்சுவார்த்தையை போலீசார் நடத்தினர். ஆனால் சுர்ஜித்தின் பெற்றோரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கவினின் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் நீண்ட ஆலோசனைக்கு பின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தந்தையான சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல் சார்பு உதவி ஆய்வாளர் சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து உடலை பெற்றுக் கொள்ளுமாறு கவின் உறவினர்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டார்கள். சுர்ஜித்தின் தாயான கிருஷ்ணவேணியையும் கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக கவினின் காதலி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கவின் கொலைக்கும் தனது பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்கு வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப
இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டைரெக்டாக அவங்க நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளோதான். சுர்ஜித் மீது குண்டர் சட்டம் பாய்ந்த நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அப்போது இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரிக்க உள்ளனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் வழக்கின் ஆவணங்களை மாநகர காவல்துறையினர் நெல்லை சிபிசிஐடி காவல்துறையினரிடம் சமர்ப்பித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.